ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே நம்ம நேற்று ஒன்று சொல்லியிருந்தோம். அதை விட முக்கியமான ஒன்று அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இன்னைக்கு ஒரு 6 6 நம்ம லைவ் கொடுக்குறோம். பிக் பாஸ் லைவ் போடுறோம். நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒன்று சொல்லியிருந்தோம். சௌந்தர்யா தேர்டு பிளேஸு, செகண்ட் விஷால் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா இதை விஜய் டிவி பிளான் பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஓட்டிங்ல அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஜெய்சேவி தான் மாத்தி இந்த இதை ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. மறுபடியும் நம்மளுக்கு கடைசி நேரத்துல பரபரப்பை கூட்டுறதுக்காகவும் எதையா ஒண்ணு கொளுத்தி போட்ட விஷயம் தான் அது. ஆமா, இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் முத்துக்குமார் ஆயிடுச்சு, செகண்ட் பிளேஸ் சௌந்தர்யா இருக்கனால யாரும் அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. இப்ப விஷால்னு சொன்னனாலதான் கொஞ்சம் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாவே சௌந்தர்யா ஃபேன்ஸ் ரொம்ப 2 பக்கம் அடிச்சுட்டு 2 பேரும் அடிச்சுட்டு ஆக்சுவலா மீம்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. ஆமா, அதுல எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் சொல்றானுங்க, பிக் பாஸ் வீட்டையே கொளுத்தி போனுங்க, விஜய் டிவியே பொய்யுங்க பிராடுங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, பிக் பாஸ் வீடே கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சௌந்தர்யா ஃபேனுங்க அவன். பாத்துக்கோங்க, எல்லாம் விஜய் டிவில உண்மை செத்து போச்சு அந்த மாதிரி எல்லாம் மீம்ஸ் சொல்றதை நல்லா பார்த்துருப்பீங்க. இது அன்பேரு, நிறைய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. இல்ல நம்மளுக்கே அது அன்பேர் தான். ஆக்சுவலா விசாலுக்கு கொடுத்தோம்னா கம்பல்சரி அன்பேர் தான். ஏன்னா ஓட்டிங்ல கம்பல்சரி நம்ம சிங்க பெண்ணு நம்ம சௌந்தர்யா தான் அது. அந்த அளவுக்கு ஓட்டிங்ல லீடிங்ல இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா எல்லா போர்ஷன்லயும் எல்லா இடத்துலயும், அதாவது கோவம் இருக்கிற இடத்துல இருந்தாங்க, ஒரு சண்டை இருக்கிற இடத்துல இருந்தாங்க, ஒரு அழுக அந்த இடத்துல, காமெடி பண்ற இடத்துல, எல்லா இடத்துலயுமே. ஆக்சுவலா அந்த பிக் பாஸ் வீட்ல அவங்க இல்லாத இடமே இல்ல. அதாவது அந்த அவங்கள விஜய் டிவி தான் அவங்களோட பிஆரா கூட இருக்கலாம். ஆமா, அப்படிங்கிற மாதிரி விஜய். ஆமா ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாக்கு இந்த செகண்ட் பிளேஸ் கொடுக்குறாங்க. தேர்டு பிளேஸ் விஷாலுங்க. ஃபோர்த்து பிளேஸ் நம்ம அதையும் மாத்திட்டோம். என்ன பாத்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸ் பவித்ரா வந்திருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸ் ரயான் வந்திருக்காங்க. இதுதான் அபிஷியலான நியூஸுங்க. ஃபர்ஸ்ட் முத்துக்குமார், செகண்ட் சௌந்தர்யாங்க. இதுதாங்க. ஏன்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் தான் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிங்கிற வகையில ரயானுக்கு லாஸ்டா கொடுத்துருக்காங்க. சில பவித்ரா தான் லாஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா அப்படி கொடுத்துருப்பாங்களா என்னவோ, அதுவும் இன்னும் லைவ்ல கரெக்டா தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா அப்புறம் நேத்தோட எபிசோடுக்கு வரலாம். நேத்தோட எபிசோடு நம்மளுக்கு தெரியும். இந்த வீக் ஃபுல்லாவே அந்த கேஷ் பாக்ஸ் முடிஞ்சதுல இருந்து ஏவி தான் கண்டினியூஸா போடுறாங்க. அதே தான் நேத்தும் பாத்தீங்கன்னா ஏவி போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏவி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், அந்த இதுல இருந்த பாண்டிங்ல காமெடியில என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம முத்துக்குமார் ஒன்ஸ் மோர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படியா. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது அந்த ஏவி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அழுகை, அதுக்கான ஒரு ஏவி ஒண்ணு போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் என்ன நேரத்துல அழுதாங்க அந்த இடத்த அதை மட்டும் தனியா போக்கஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க. அது சூப்பரா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பின்னாலைக்கு இந்த 5 பேர் ரெடி ஆகணும்ல, அதுக்கோசரம் இந்த ஹேர் கட்டு இதெல்லாம் பண்ணி விடுறதுக்கு, ஃபேஷியல் பண்றதுக்கு, குரூமிங் இதெல்லாம் உள்ள பயங்கரமா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு வகையில உள்ள ரீஎன்ட்ரி கொடுத்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அப்படியே ஒருத்தரா வெளியே போக ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாருமே வெளியே வந்துருங்க, இவ்வளவு தூரம் இருந்ததுக்கு ஓகே, வெளியே வந்துருங்க. ஏன்னா இவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ரிஹர்சல் எடுக்கணும். அதனால இவங்க எல்லாம் வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுங்க. நம்மளுக்கே சூப்பரா இருந்ததுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாங் ஒண்ணு போட சொல்லிட்டாங்க. அந்த சாங்கை போட வச்சுட்டு இவங்க 5 பேர்த்து நடுவில் நிக்க வச்சுட்டு இவங்க சுத்தி நம்ம எக்ஸ் ஹவுஸ்மேட் எல்லாம் சுத்தி ஆடிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க அதை பாக்குறதுக்கு. அப்புறம் வெளியே போறப்பையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா அந்த 5 பேர்த்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்படி போனதெல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. ஏன்னா இத்தனை நாள் ஒரு சண்டை சச்சரவா இருந்த வீட்டுல இப்ப எல்லாருமே ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றாங்க. யாரும் அந்த பழைய வன்மத்தை மறந்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லாம் தெரியல, இனிமே எந்த டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் செல்லாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வெளியே அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரவீந்தரோ நம்ம ரஞ்சித்தோ அந்த இந்த இடத்துல ஒரு பெரியவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு, நீங்க எப்பயுமே 5 பேரும் வின்னர் தான், இன்னி என்ன நடந்தாலும் அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடக்கிறதா, இந்த கப்பு கொடுக்கறது, எப்படி இருந்தாலும் நீங்க ஃபைனல் வந்துட்டீங்க, நீங்க 5 பேர் தான் வின்னர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அப்புறம் இவங்கெல்லாம் வெளியே போன பிறகு பாத்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்றேன்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே இந்த பிக் பாஸ் ஃபினாலே டேக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியே லைவ் ஸ்ட்ரீம் கட் பண்ணிடுவாங்க.
அதே மாதிரி இந்த டைம் வந்து கட் பண்றேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன மக்கள் இவ்வளவு தூரம் வந்து ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்க முத்துக்குமார், சௌந்தர்யா, விஷாலு, பவித்ரா, ரயானி இவங்கெல்லாம் வந்து நன்றி சொல்லிட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்ததுங்க. அதுதான் நேற்று ஃபுல்லா இது மட்டும்தான் நடந்தது. நம்ம ஸோ 6 மணிக்கு நீங்க நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, லைவ் போடுறோம், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஆமாங்க, முத்துக்குமார் ஃபேன்ஸ் நீங்க உண்மையாவே வந்து பெருமைப்படலாம். ஏன்னா முத்துக்குமார் தான் கப்பு ஜெயிச்சிருக்காரு. சௌந்தர்யா ஃபேன்ஸ் நீங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சௌந்தர்யா தான் செகண்டு, தேர்டு தான் விஷாலு. நீங்க நீ வந்து ஒரு இன்ஸ்டாலயோ இதுலயோ வந்து விஷாலையோ யாரையும் வந்து தப்பா சொல்ல வேண்டாம். அப்படி விஷாலைக்கே கொடுத்தாலும் வந்து இது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ தான் இது. அவங்களுக்கு கொடுத்தாலும் இதனால வந்து ஒரு யூஸ் இல்லை. அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் இருந்துட்டாங்க, அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தான். எல்லாமே ஒரு கேம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களே வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உங்களோட மைண்ட் அப்செட் ஆகி நீங்களா பேச வேண்டாம். அவங்களே செய்யற வேலைக்கு காசு வாங்கிட்டு போறாங்க. ஆமா, நம்மளுக்கு ஒண்ணும் வர போறது இல்ல, அது மட்டும்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லைவ்ல நாங்க வரோம். ஓகே, பாய்.